வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போது ஸ்பைனல் கார்டை பற்றி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கழுத்து வலி, இடுப்பு வலி. இந்த இடுப்பு வலி ஏன் வருது, இல்லை கழுத்து வலி ஏன் வருது, இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம தலைவலியை பற்றி பார்த்தோம் இல்லையா. தலைவலியை பற்றி பார்க்கும்போது எப்பயுமே ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம தலைவலி ஏற்படுறதுக்கு நிறைய பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரியே இங்கேயும் பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இப்போது ஒரு வெர்டிப்ரல் காலம் நான் சொன்னோம், அதுக்குள்ளே ஸ்பைனல் கார்டு இருக்குன்னு சொன்னோம். இந்த பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்பைனல் கார்டை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிப்ராவை சுற்றி இருக்கிற பெரியாஸ்டியல் லேயர் பார்த்தீங்கன்னா, அந்த எப்பயுமே ஒரு எலும்பை சுற்றி ஒரு பெரியாஸ்டியல் லேயர் இருக்கும். இந்த பெரியாஸ்டியல் லேயர் பயங்கரமான ஒரு பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டியூரா. அந்த டியூரா ஸ்பைனல் கார்டை சுற்றி உரைகள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த உரை, இந்த டியூரா மேட்டர் ஒரு பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர். எபிடியூரல் வெசல்ஸ் ஏற்கனவே அங்கேயும் பார்த்துருக்கோம். எப்பயுமே ஒரு இரத்த குழாய் ஒரு பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது எபிடியூரல் வெசல், ஸ்பைனல் கார்டு அந்த டியூராக்கு வெளியில் இருக்கிற அந்த இரத்த குழாய் ஒரு பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி டிஸ்க் பார்த்தோம் இல்லையா, அந்த டிஸ்க், அதாவது டிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கில் 2 காம்பனண்ட் இருக்குது. வெளியில் இருக்கிற உரை, அதுக்கு பேர் ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ். உள்ளே இருக்கிற அந்த பல்ப், அதுக்கு நியூக்ளியஸ் பல்போசஸ். இந்த நியூக்ளியஸ் பல்போசஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் ஆக்சுவலாக டிஸ்க். இது பெயின் இன்சென்சிட்டிவ். இதில் பெயின் இருக்காது. பட் அதை சுற்றி இருக்கிற உரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ், இது ஒரு பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸில் பிரேக் ஆகிறது, தேய்மானம் ஆகும்போது அதில் பிரேக் ஆகும்போது அந்த பிரேக் ஆகிறதே ஒரு பேக் பெயினாக வரும். அதுக்கப்புறம் அது வழியாக சவ்வு வெளியில் வரும். இதுதான் ஒரு பெயின் சென்சிட்டிவ். ஸோ பார்த்தது பார்த்தீங்கன்னா, பெரியாஸ்டியம் ஆஃப் த வெர்டிப்ரா, டியூரா அப்படின்னு சொல்லக்கூடிய உரை, எபிடியூரல் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்டுவடத்துக்கு டியூராவுக்கு வெளியில் இருக்கிற இரத்த குழாய், அதே மாதிரி சவ்வை சுற்றி இருக்கிற அந்த உரை, இதெல்லாம் பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு பேக் பெயின் வரும். ரொம்ப காமனான பேக் பெயின் என்ன? அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இடுப்பு வலின்னு வர்ற எல்லா பேஷண்ட்டும் டிஸ்க் ப்ரொலாப்ஸோடு வர்றவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. மோஸ்ட் காமனாக இடுப்பு வலி, கழுத்து வலின்னு வர்றவங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின் அப்படின்னா என்னென்னா, தசை பிடிமானம் இல்லைனா தசை பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்கெல்டனில் இருக்கிற தேய்மானத்தினால வந்திருக்கிற பெயின். இந்த பெயின் எப்படி நம்ம டிஸ்க் ப்ரொலாப்ஸ்லேருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின் ரேடியேஷன் இருக்காது. அதாவது ஒரு நரம்பு வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் போய் உணர்வை கொடுக்குதோ அந்த எல்லா இடத்துலையும் வலி இருக்கும். இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின், இந்த தசை சார்ந்த தசைப்பிடிப்பு பெயின் ரேடியேட் ஆகாது. இப்போ இடுப்பில் வலி இருக்குன்னா அது காலுக்கு போகாது, கழுத்தில் வலி இருக்குன்னா அது கைக்கு வராது. ஸோ இது ஒரு லோக்கலைஸ்டு பெயின், நோ ரேடியேஷன். ரெண்டாவது, நம்மளோட மூமெண்ட்டில் இந்த வலி அதிகமாகும். அதாவது இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் தசைப்பிடிப்பு பற்றி, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஷோல்டரில் தசைப்பிடிப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் மேலே கையை தூக்கி ஒரு வேலை செய்யும்போது அந்த வலி அதிகமாகும். ஸோ எனி மூமெண்ட், அந்த தசைக்கு நீங்கள் வேலை கொடுக்கும்போது, அந்த தசையை நீங்கள் அசைக்கும்போது அந்த வலி வரும். அதுதான். ஸோ நோ ரேடியேஷன், ஒன்லி லோக்கலைஸ்டு பெயின். இது மூமெண்ட்டில் இந்த வலி அதிகமாகும். இதுதான் மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின். இதுக்கு சாதாரண பெயின் கில்லர்ஸே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வலிகளுக்கு ஒரு டேஞ்சரஸ் பெயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. எங்கெங்கெல்லாம் வலி வந்துச்சுன்னா டேஞ்சர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெலிக்னன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சர் நம்ம வெர்டிப்ராவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா, அந்த பெரியாஸ்டியம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெரியாஸ்டியத்தை அந்த கேன்சர் இன்ஃபில்ட்ரேட் பண்ணும். அப்போ வலி அதிகமாகும். ஸோ டேஞ்சரஸ் பெயின் ஸ்பைனல் கார்ட்லேயோ இல்லை ஸ்பைன்லேயோ வந்துச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னா, நாக்டர்னல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் பேஷண்ட்டுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் ஏதோ ஒரு சமாளிச்சுக்கிட்டு அந்த பேஷண்ட் படுத்துருவார், தூங்கிடுவார். தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில் அந்த பேஷண்ட் வலி, இடுப்பு வலி திடீர்னு அவங்க எந்திரிக்கிறாங்கன்னா அது பேர் தான் நாக்டர்னல் அவேக்கனிங்னு சொல்லக்கூடிய. அந்த மாதிரி ஒரு வலி வந்துச்சுன்னா அது ஒரு டேஞ்சரான வலி. இன்னொன்று, ஒரு பேஷண்ட்னால ஸ்ட்ரெயிட்டாகவே படுக்க முடியல, அதாவது அந்த பேஷண்ட் நேராக படுத்தாவே வலி அதிகமாகிடுது அப்படின்னா அது டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ஸோ நாக்டர்னல் அவேக்கனிங், படுக்க முடியாத, அதாவது டிஃபிகல்ட்டி இன் லேயிங் ஸ்ட்ரைட், இது ரெண்டும் கண்டிப்பாக நம்ம ஒரு டேஞ்சரஸ் பெயின்ஸில் டாக்டரை உடனே பார்க்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து நரம்பு வலின்னு வர்றாங்க. காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் மேனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த குழாயே வந்து நரம்பு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரிகோஸ் வெயின்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து ரத்த குழாய் சுருண்டிருக்கும். அதை வந்து டாக்டர்கிட்ட, சார் டாக்டர் காலில் பார்த்தீங்கன்னா நரம்பு சுருண்டுருச்சு அப்படிம்பாங்க. அவங்க வந்து ரத்த குழாயையும் நரம்புன்னு தான் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக நரம்பையும் நரம்புன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பிரிக்கிறது? அதாவது எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட் வந்து கால் வலின்னு வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து நியூரோஜெனிக் கிளாடிகேஷனா இல்லை வாஸ்குலர் கிளாடிகேஷனா, அதாவது அந்த வலி வந்து நரம்புனால வருதா இல்லை அந்த வலி வந்து ரத்தம் ஓட்டம் கம்மியாகிறனால, இப்போ நரம்பு வீக் ஆகிறனால நரம்பு அமுங்கிறனால வர்ற வலி வந்து நியூரோஜெனிக் கிளாடிகேஷன். அதே ரத்த ஓட்டம் கம்மியாக, இப்போ வந்து காலுக்கு வந்து இப்போ நிறைய ஸ்மோக் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரத்த குழாயை வந்து அடைச்சிக்கும். இப்போது இடுப்புலேருந்து ரத்த ஓட்டம் காலுக்கு வருது. அந்த காலுக்கு வர்ற ரத்த குழாயை அடைக்கும் போது என்னென்னா காலில் இருக்கிற தசைகளுக்கெல்லாம் அந்த ரத்த ஓட்டம் போகாமல் அந்த தசைகள்லாம் வந்து பயங்கர ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது அந்த 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நடந்தாவே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து, இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தாவே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வலி வந்துடும். ஸோ நரம்பு வலியையும் இந்த இரத்த குழாய் சம்மந்தமான வலியையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நரம்பு சம்மந்தமான வலின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பேக் பெயினாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயினாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த நியூக்ளியஸ் பல்போசிஸ், அதாவது அந்த டிஸ்கை சுற்றி இருக்கிற அந்த உர கிளியறனால, இது என்ன நரம்பு வலியில் கண்டிப்பாக இடுப்பு வலி இருக்கும். இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட வலியில் வந்து இடுப்பு வலி இருக்காது, ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் பெயின், அதாவது நரம்பு வலியில் வந்து பார்த்திங்கன்னா மரத்து போகும். அதாவது அந்த நரம்பு வந்து எங்கெங்கெல்லாம் உணர்வு கொடுக்குதோ அந்த இடம்லாம் மரத்து போகும். ஸோ மரமரப்பு இருக்கும். பட் வாஸ்குலர் ப்ராப்ளம், அதாவது இரத்த குழாய் ப்ராப்ளத்தில் வந்து மரமரப்பு இருக்காது. அந்த வலி வந்து எரிச்சலாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் நார்மலாக ஸ்பைன் பார்த்தீங்கன்னா நம்ம குனியும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைன் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸோ சிட்டிங் அண்ட் பெண்டிங் ஃபார்வர்ட், இல்லை வந்து சைக்கிள் ஓட்டுறீங்க, குனிஞ்சிக்கிட்டு சைக்கிள் ஓட்டுறீங்க, இல்லை வந்து ஒரு அப்ஹில், அதாவது ஒரு மாடிப்படி இல்லை ஒரு மேலே ஏறுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நரம்பு சம்மந்தமான வலி குறையும். ஏன்னா ஸ்பைனல் காலம் வந்து கொஞ்சம் விரிவடைகிறனால கொஞ்சம் அந்த நரம்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேப் கிடைக்கும். அப்போ அந்த நரம்பு வலி வந்து கம்மியாகும். ஸோ பெண்டிங் ஃபார்வர்ட், சிட்டிங் அண்ட் பெண்டிங் ஃபார்வர்ட், இல்லை பைசைக்கிள், அதாவது சைக்கிள் ஓட்டுறது, இல்லைன்னா ஒரு மாடிப்படி ஏறும்போது நம்ம குனிஞ்சிக்கிட்டு ஏறுறோம் பார்த்தீங்களா, அந்த குனியறது. நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க குனிஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில் வந்து அந்த வலியை குறைக்கும். அதனால தான் அவங்க குனிஞ்சிக்கிறாங்க. அதே இது நீங்கள் ரத்த குழாய் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தாவே அந்த வலி இருக்கும். ஸோ நடக்கிறனாலையோ குனியறனாலையோ சைக்கிள் ஓட்டுறனாலையோ அந்த வலி அதிகமாகும். இங்கே வந்து நரம்பு சம்மந்தமான வலி குறையுது, அங்கே வந்து வலி அதிகமாகும். ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் ரத்த குழாய் சம்மந்தமான வலி குறையும். புரியுதா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபீச்சர். அதே மாதிரி நரம்பு சம்மந்தமான வலியில் பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து பலகீனமாகும். அந்த காலில் வந்து உணர்ச்சி சென்சரி ப்ராப்ளம் வரும். ரிஃப்ளெக்ஸ், அதாவது அந்த காலில் வந்து நரம்பு பாதிப்பு இருக்கிறனால அந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான டெஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து நரம்பு சம்மந்தம் வலியில் வந்து அந்த இது ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்காது. பட் ரத்த குழாய் சம்மந்தமான ப்ராப்ளம் இதில் எதுலேயுமே இருக்காது. அதில் வந்து வீக்னஸ் வராது, அதில் மரத்து போகாது, அதில் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வராது. ரத்த குழாய் சம்மந்தத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரத்த ஓட்டத்தை, காலில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம், இந்த நரம்பு சம்மந்தமான காலில் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா புஸ்குன்னு இருக்கும். இந்த ரத்த குழாய் சம்மந்தமான ப்ராப்ளத்தில் காலில் வந்து ரத்த ஓட்டம் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் நியூரோஜெனிக் கிளாடிகேஷனையும் வாஸ்குலர் கிளாடிகுலேஷனையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இன்னொன்று வந்து இந்த வாஸ்குலர் கிளாடிகேஷன் இருக்கிற ப்ராப்ளத்தில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக இருக்கிறனால அந்த ஜாயின்ஸ்லாம் ரொம்ப, அந்த ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியாக இருக்கும், ஜாயின்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ காமனான இடுப்பு வலி, மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின், அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். ஒரு நரம்பு வலியையும் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட வலியையும் நம்ம எப்படி பிரித்து பார்க்குறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இன்னும் தண்டுவடத்தை பற்றின வியாதிகளை, அதாவது இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் தண்டுவடத்தில் ஏற்படும், அதை சுற்றி இருக்கிற எலும்பில் ஏற்படும், அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். தேங்க்யூ.